உடுமலை தமிழிசை சங்கம். இது உடுமலையின் பெருமை. உடுமலை தமிழிசை சங்கம் மற்றும் பொள்ளாச்சி விவேடியன் டெக்னாலஜிஸ் இணைந்து வழங்கும் மகுடம் சூடும் மங்கை 2025. கலை, கலாச்சாரம் மற்றும் இலக்கிய விருதான இலக்கிய மங்கை விருதினை பெற்றுக்கொள்ள ஜெயந்தி வெங்கடேஷ் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம். நான் உடுமலைப்பேட்டை அள்ளியூர்லேருந்து ஜெயந்தி வெங்கடேஷ், எழுத்தாளர். நிறைய நாவல்கள் எழுதியிருக்கிறேன். அதில் ஒரு 9 நாவல் இது வரைக்கும் பப்ளிஷ் ஆகிருக்கு. அது இல்லாமல் குழந்தை வளர்ப்பு ஒரு இனிய அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு வெளியிட்டிருக்கு. நாவல்கள் எழுந்ததுக்கப்புறம் பிரபலமான பதிப்பகத்தில் போய் நான் சான்ஸ் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அறிமுக எழுத்தாளர்களுக்கு இப்போ நான் சான்ஸ் கொடுக்க முடியாது. நீங்கள் ஏதாவது ஒரு பதிப்பகத்தில் போயிட்டு உங்களோட கதையில் சிறுகதையாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் பப்ளிஷ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. நான் நிறைய முயற்சி பண்ண அதுக்காக என்னோட கதைகள் இவரோட பதிப்பகத்தில், இந்த பதிப்பகத்தில் கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிற முயற்சியில் 8 நாவல்கள் வந்துருச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த பதிப்பகத்துக்காக இப்போ என்னோட புக்கை எழுதிட்டுருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம இவ்வளோ சாதிச்சிருக்கிறோம், அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற மன வருத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம உடுமலை தமிழிசை சங்கம் இந்த விருது வழங்கியிருக்கிறது. உடுமலை தமிழிசை சங்கத்தின் அனைவருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நற்காலை வணக்கம். வண்ண மலர்கள் மிகு நந்தவனம், விண்மீன்கள் சூழ் வானவீதி, வெண்சங்குகள் பரவிய மணல்வெளி, பார்வையாளர்கள் நிறைந்த அரங்கு, யாவும் பரவசமே. இன்று மகுடம் சூடிய மங்கையாய் உங்கள் முன் மிளிர நல் வாய்ப்பை உருவாக்கி தந்த உடுமலை தமிழிசை சங்கத்திற்கும் விவிடிஎன் நிறுவனத்திற்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போதைய நவீனமயமான உலகில் நம் வாழ்க்கை பயணம் சென்று கொண்டிருந்தாலும் கவிதைகள், கதைகள், புதினங்கள் என ரசித்து கழிப்பது அன்னை தமிழாளே. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற மகாகவி பாரதி போற்றிய தமிழில் எளிதில் திளைத்த படைப்புகளுக்கு விருதினை அடைந்ததில் பேருவகை அடைகிறேன். நீள்கின்ற வெற்றி பயணத்தின் முகவரியான என் குடும்பத்திற்கு இவ்விருதினை உரித்தாக்குகிறேன். நன்றி.